சென்னை ஆவடி அடுத்த அயப்பாக்கத்தில் முன்னாள் வருவாய்த்துறை அதிகாரி வீட்டின் பூட்டை உடைத்து 50 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை ஆவடி அடுத்த அயப்பாக்கம் திருப்பதி குமரன் பிரிவை சேர்ந்தவர் குணசேகரன். இவர் ராணிப்பேட்டை மாவட்டத்துல வருவாய்த்துறையில துணை இயக்குநராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவரது மனைவி சின்ன பொண்ணு. இவர்களுக்கு 2 மகள் இருக்கிறார்கள். மூத்த மகள் திருமணமாகி பெங்களூரில் வசித்து வராங்க. இந்த நிலையில் கடந்த 27ஆம் தேதி மூத்த மகளை பார்க்க குணசேகரன் குடும்பத்துடன் பெங்களூர் சென்றிருக்காரு. இதனை நோட்டமிட்ட கொள்ளையர்கள் வீட்டில் நுழைந்து வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்றிருக்கிறார்கள். காலை வழக்கம் போல வீட்டு வேலை செய்ய மேகலா என்பவர் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்போது குணசேகரன் வீடு திறந்து இருந்துள்ளதை பார்த்து பணியாளர் மேகலா அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. இது குறித்து அவரின் வீட்டின் உரிமையாளர் குணசேகரனுக்கு தொலைபேசி வாயிலாக தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இதனை அடுத்து வருவாய்த்துறை துணை இயக்குநர் குணசேகரன் போலீசாருக்கு தெரியப்படுத்தியிருக்காரு. தகவல் அறிந்து சம்பவத்துக்கு அந்த திருநெல்வேலி போலீசார் திறந்திருந்த வீட்டினுள் சென்று பார்த்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இது பற்றி வீட்டின் உரிமையாளர் போலீசார் விசாரணை மேற்கொண்டாங்க. அதுல பீரோவில் வைத்திருந்த 50 சவரன் நகை மற்றும் 1/2 கிலோ வெள்ளி பொருட்கள் திருடு போனதுன்னு தெரிய வந்துள்ளது. கொள்ளை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த திருநெல்வேலி போலீசார் அப்பகுதியில் பொருத்தப்பட்டு சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி கொள்ளையர்களை பிடிக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வராங்க. இந்த சம்பவம் அப்பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.